சாயிரம். எது வந்தாலும் என்னதான் நடந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம். எது போனாலும் எது நம்மை விட்டு சென்றாலும் அப்படியே விட்டுவிடலாம். ஏனென்றால் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமே இல்லை. இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம் என்ற நம்பிக்கை இழக்காதிருந்தால் அனைத்தையும் மீட்டே விடலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, இந்த புதிய மாதத்திலிருந்து புதிய கதவுகளை திறந்துவிடப் போகிறேன். பல பெரிய மாற்றங்களை சந்திக்கத்தான் போகிறாய். நம் வாழ்விலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று ஸ்தம்பித்து போகும் அளவிற்கு பல மாற்றங்களும் ராஜயோகமும் உன் வாழ்வில் நடைபெறதான் போகிறது. சந்தோஷமாக இரு என் பிரியமே. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்வில் எப்பொழுதுமே சுலபமான பாதையை விட கடினமாக, மிக மிக கடினமான பாதையை தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள். அப்படி நீ தேர்ந்தெடுத்தாயேயானால் உன்னுடைய பலம் என்ன என்பதை உன்னால் அப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளவே முடியும். உன்னை பற்றியும் புரிந்து கொள்ளவும் முடியும். சுலபமாக இருக்கும் பாதைகள் நிச்சயமாக உன்னுடைய இலக்கை சென்று அடையாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. கடினமாக இருக்கும் பாதைகள் நிச்சயமாக உன்னை தோல்வியடைய செய்யாது என்பதையும் புரிந்து கொள் என் பிள்ளையே. நல்ல நேரம் வரும். நமக்கான நல்ல நேரம் வரும் பொழுது நாம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நீ ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போடும் பொழுது வீணாகுகிறது பல பல நல்ல நேரங்கள். இதை புரிந்து கொள் என் பிள்ளையே. வாழ்வில் நீ திரும்ப பெறவே முடியாது என்பதை நினைவு கொள். அந்த பல நல்ல நேரத்தை குறிப்பிட்ட அந்த நபருக்கு நாம் எந்த தீங்கும் செய்திருக்கவே மாட்டோம். ஆனால் தொடக்கத்திலிருந்து நம்மை எதிரிகளாகவே அவர்கள் பாவித்து நமக்கு எதிராகவே அனைத்து காய்களையும் நகர்த்தி கொண்டே வருவார்கள். நமக்கு கஷ்டங்கள், சங்கடங்கள், சோதனைகள், மன வருத்தங்கள் இப்படி அனைத்தையுமே ஒவ்வொன்றாக தந்து கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் நமக்கு எதிராகவே அனைத்து காரியங்களும் செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படி எல்லோர் வாழ்விலும், உன் வாழ்விலும் சரி, யார் வாழ்விலும் சரி, இந்த உலகத்தில் உள்ள அனைவரது வாழ்விலும் சரி, ஏதாவது ஒரு எதிரி, இப்படியாப்பட்ட துரோகி இருக்கத்தான் செய்வார்கள். குழந்தையே, அப்படியாப்பட்ட உன்னுடைய எதிரிகளிடம் நீ அதிகமாக கோபப்படுகிறாய். அப்படி இல்லை என்றால் அந்த எதிரிகளிடம் இருந்து தைரியமாக பேசிவிட்டு பின்னால் வந்துவிட்டு அதிகமாக அழுது கொண்டிருக்கிறாய். நீ அவர்களிடம் கோபமாக பேசுவதாலேயோ, அவர்களிடம் கோபமாகவும் தைரியமாகவும் இருப்பதைப் போல் காட்டிவிட்டு பின்னால் வந்து அழுவதாலேயோ உனக்கு என்ன நடந்து இருக்கிறது? யோசித்துப்பார். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நம்மளுடைய பயமும் கவலையும் கண்ணீருமே எதிரிகளின் பலமாக மாறிவிடுகிறது. அப்படி மற்றவர் மேல் நீ கோவப்பட உன் மூளை அப்படியே நின்றுவிடும். எதை பற்றியுமே யோசிக்க உன் மனது செயல்படவே படாது. அந்த நேரத்தில் உன்னுடைய எதிரி வெகு சுலபமாக உன்னை தோல்வியடைய செய்து விடுவார். எனவே உன் துரோகி, உன் எதிரி உனக்கு என்ன செய்தாலும் அதை பார்த்து பயப்படாமல், கோபம் கொள்ளாமல், கண்ணீர் சிந்தாமல், அவ்வளவுதான் போய்விட்டது என்று உன் மனதால் கூட நினைக்காமல் உன் துரோகியையும் உன் எதிரியையும் பார்த்து ஒன்றே ஒன்று செய்து விடலாம். அதுவென்னவென்றால் புன்னகைத்தான். கர்வமாக, மிக தைரியமாக உன் முகத்தை மிக ஆனந்தமாக வைத்துக்கொண்டு உன் எதிரியை பார்த்து ஒரு புன்னகை செய். அப்பொழுது அந்த பயம், அந்த கோபம், அந்த வெறுப்பு, அந்த சங்கடம் எல்லாம் உன் எதிரிக்கு வந்துவிடும். நிச்சயமாக உன்னை தாக்கவே தாக்காது. உன் எதிரிகளிடம் எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருக்குமாறு காட்டிக்கொண்டாலே போதும், உன்னை நெருங்க யாருமே பயப்படுவார்கள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்.
பிடிவாதமும் வரட்டு கௌரவம் இருக்கும் வரை எந்த உறவும் யாரிடமும் நிலைத்து இருக்க முடியாது, நீடித்தும் இருக்க முடியாது. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் உருவாக்கிய மாறாத நியதியாகவே இருக்கிறது. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரும், நல் மாற்றங்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய விசுவாசத்தை உறுதி பெற செய்து கொண்டே இரு. கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் நான் விளக்கேற்றி விட்டேன். என்னுடைய தீபத்தை நீ தொட்டுவிட்டாய் அல்லவா? இனி உன் வாழ்வு மிக ஒளிமயமாகவே இருக்கும். உன்னுடைய குடும்பம், உன்னுடைய உறவுகள், உன்னுடைய வாழ்வு எல்லாம் இனி மிக சிறப்பாகவே இருக்கும், நல்லபடியாகவே இருக்கும். மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்பதை புரிந்து நாம் வாழ பழகிக்கொண்டால் யாருடைய மாறுதல்களும் எவருடைய மாறுதல்களும் நமக்கு பெரிய இழப்பாகவே இருக்காது. வாழ்க்கையில் எது நடந்தாலும் இது நியதிப்படிதான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை தகர்த்துவிட்டு போய்க்கொண்டே இருக்கலாம். எதற்குமே கலங்காதே என் பிள்ளையே. மனபாரமாக இருக்கும் சமயத்திலோ, மனம் வேதனையாக இருக்கும் சமயத்திலோ என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். அப்பொழுது நீ தனிமையாக இருப்பதைப் போன்ற உணரவும் மாட்டாய். உன் மனம் பாரமாகவும் இருக்காது. நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய். ஒரு நல்ல செய்தி உன் செவிகளுக்கு வந்து எட்டும். என்னை பரிபூர்வமாக நம்பு. உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. பரிகாரம் என்னிடம் இருக்கையில், அதற்கான தீர்வு என்னிடம் இருக்கையில் நீ எங்கோ ஓடி அலைந்து தேடிக்கொண்டே இருக்கிறாய். நீ அப்படி ஓடிக்கொண்டே இருந்தால் நான் என்னதான் செய்ய இயலும்? என்னை பரிபூர்வமாக நம்பு. உன்னுடைய உடல், உன்னுடைய மனம், உன்னுடைய செல்வம் அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. உன்னை விட்டு நான் எங்கே செல்லப் போகிறேன்? என் இருப்பிடமே உன் இதயமே. உன் இதயமே என்னுடைய கோயிலாக இருக்கும் பொழுது நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். உன்னை என்னிடம் இருந்து விலகி போகும்படி அறிவுறுத்தவும் மாட்டேன். சந்தோஷமாக இரு. எதை பற்றியும் கவலை வேண்டாம். உன்னுடன் தான் உன் அப்பா இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் தேவையில்லாத பயமும் குழப்பமும் உனக்கு எதற்கு என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீ அதை பற்றி சிறிது கூட சிந்திக்காமல் தேவையில்லாத உன் மனதையும் தேவையில்லாத பயத்தையும் உன் மனதிற்குள் ஆட்கொண்டிருக்கிறாய். நீயும் குழம்பிக் கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்கிக் கொண்டே இருக்கிறாய். நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும். எது வந்தாலும் உன்னை நம்பிக்கையோடு அழைத்து வந்த உன்னை நட்டாற்றில் விட்டுவிட மாட்டேன் உன் சாயப்பா என்பதை தீர்க்கமாக நம்பு. சத்தியம் எப்பொழுதுமே தோற்பதில்லை. அதேபோல் நீ தோற்க பிறந்தவர் என்பதும் கிடையவே கிடையாது. வெற்றி அடைவதற்காகவே நீ பிறந்திருக்கிறாய். உன்னை வெற்றி அடைய வைப்பதற்காகவே நானும் பிறப்பெடுத்திருக்கிறேன். இதுதான் உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம். நான் இருக்கிறேன் குழந்தையே. காலம் கடந்தும் காலமெல்லாம் கடந்தும் கூட நீ காத்து கொண்டே இருக்கிறாய். விரைவில் எல்லாமே மாறும். உரசாமல் வைரத்தை பட்டை தீட்டவே முடியாது. அதேபோல் நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்தவும் முடியாது. அதேபோல் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்களே தவிர நிச்சயமாக கைவிடப்படவே மாட்டார்கள். யார் ஒருவர் துவாரகா மாயின் படிகளை அடைந்தார்களோ அவர்கள் பெரும் துன்பத்தில் இருந்தாலும் கூட மிக பெரிய சந்தோஷத்தில் நுழைவார்கள் என்பதுதான் தீர்க்கமான உண்மை. காற்று எங்குமே சூழ்ந்து இருக்கும். நீ செல்லும் திசையெல்லாம் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். அந்த காற்றைப் போல எப்பொழுதும் என்றென்றைக்கும் நான் உன்னை சூழ்ந்தே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. மறந்தும் கூட மறந்து விடாதே. சாயப்பாவை நாம் தேடி வந்திருக்கிறோம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படியல்ல. உன்னை என்னிடம் அழைத்து வந்ததும் நானே.
உன்னை என்னிடம் அழைத்து வந்து உனக்கு நல்ல வழியை காட்டிக் கொண்டிருப்பவனும் நானே. உனக்கான வழியை உருவாக்கிக் கொண்டிருப்பவனும் நானே. உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறவனும் நானே. உன் சாயப்பா உனக்காகவே அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். நீதான் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை, எந்த மாற்றங்களுமே நிகழவில்லை, எந்த ஏற்றங்களுமே நடைபெறவே இல்லை என்று தேவையில்லாமல் நீயே தவறாக புரிந்து கொண்டு அனைத்தையும் போட்டு வேதனைக்கு ஆளாக்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். உன்னை வெறுத்து பேசியவர்கள் மத்தியிலும், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியிலும் நீ எல்லாம் எங்கு ஜெயிக்கப் போகிறாய் என்று உன்னை கேவலமாக பேசியவர்கள் மத்தியிலும் உன்னை கோபுரத்தில் உட்கார வைக்கப் போகிறேன். இவர்களா இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் என்று அவர்களே உன்னை ஏளனமாக பேசியவர்களை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை மிக பிரகாசமாக நான் வாழ வைக்கப் போகிறேன். இவர்களையா இழிந்து பேசினோம் என்று உன்னை பேசினவர்களை தலை குனிந்து வெட்கப்படும் அளவிற்கு உன் மாறுதல்கள், உன்னுடைய மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. அத்தனைக்கும் சாட்சியாக உன் சாயப்பா இருந்து கொண்டு அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கப் போகிறேன். அப்பொழுது உன் முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்கவே நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தீபத்தை தொட்டுவிட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் எல்லாமே உன் ராஜாங்கம்தான். என்னுடைய வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என் வாக்கு பொய்யாகும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நம் வாழ்க்கையிலும் எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு. என்னத்தான் காரணமாக இருக்கும்? என் வாழ்க்கையில் ஏற்றங்கள் எதுவுமே நிகழவில்லையே. என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி போராட்டங்கள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறதே என்று எப்பொழுதும் காரணத்தை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்காதே. உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. முன்னேற்ற பாதையை நோக்கி உன்னுடைய கால்கள் இனி நகரத் துவங்கும். நான் அதை நிகழ்த்தி வைப்பேன் உன் வாழ்வில். உடல் சரியில்லாத தன் குழந்தைக்கு அந்த கசப்பான மருந்தை புகட்டுவதால் தன்னுடைய குழந்தையின் உடல் நிலை சீராகும் என்ற காரணத்தினாலே மருந்து கசக்கும் என்று தெரிந்தும் தன் குழந்தைக்கு ஒரு தாய் மருந்தை பரிமாறுகிறாள். அதே போலத்தான் குழந்தையே, உனக்கு இந்த வாழ்க்கை கசக்கும், உனக்கான இந்த வாழ்வை கஷ்டமாக இருக்கும் என்று தெரிந்தும் நான் உனக்கு அதை கொடுக்கிறேன் என்றால் அது மருந்தாக ஏற்றுக்கொள். அந்த மருந்தை ஏற்றுக்கொள். உன்னுடைய உடல் நிலை போல உன் வாழ்க்கையும் சீராக மாறும். ஒரு தாய் எவ்வளவு மனவேதனையோடு அந்த மருந்தை தன் குழந்தைக்கு புகட்டுவாளோ அதே போலத்தான் குழந்தையே, நானும் அந்த வாழ்க்கையை உன் மீது, கசப்பான வாழ்க்கையை உன் மீது திணிக்கிறேன் என்று நினைத்து கொள்ளாதே. உன் வாழ்வு மேம்பட, உன் வாழ்வு சிறக்க, உன் வாழ்க்கையை மேம்படுத்தத்தான் நான் அந்த நிகழ்வை உன் வாழ்வில் நிகழ்த்தி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். புரிந்து கொண்டு உனக்கு வந்த பிரச்சனையையும் கசப்பையும் சோதனைகளையும் தைரியமாக எதிர்கொண்டு நில். உன் வாழ்வு நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு மகிழ்ச்சியாகவே மாறும். உனக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா எப்பொழுதும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படுவதை பார்க்கும் அந்த தருணத்தையும் நான் எதிர்நோக்கி காத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் தவறாக நிகழாது என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள். என் அன்பு பிரியமே, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கத்தான் செய்யும். அவ்வப்போது மனம் துவண்டும் விடலாம். அப்போதெல்லாம் சந்தர்ப்பத்திற்கு தகுந்தபடி உன்னுடைய மந்திர சொற்களை, பொருத்தமானவற்றை அடிக்கடி உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் ஜெயிக்க முடியும் என்பதை உன் மனதில் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய மனம் நிமிர்ந்து நிற்கும். உன் மனதில் ஒரு புது சக்தி பெருகும். உன்னை வெற்றி நெருங்கும் அந்த நிமிடம். என் அன்பு பிரியமே, வழிகள் இல்லாமல் வழிகளே இல்லை.
விழிகள் மூடினால் வெற்றிகள் இல்லவே இல்லை. முயற்சி இல்லாமல் மகிழ்ச்சி என்பது கிடையவே கிடையாது. முயன்ற மனிதன் தோற்றதாக சரித்திரமே இல்லை குழந்தையே. எனவே முயற்சி செய்து கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. எந்த நிமிடமும் நம்மால் இது முடியுமா என்று நினைத்து நின்று விடாதே. எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக ஜெயித்தே காட்டலாம். என் அன்பு பிரியமே, நான் உனக்கு வைத்த சோதனைகள் அனைத்தையும் நீ வென்றுவிட்டாய். நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவை நான் உனக்காக உருவாக்கியே விட்டேன். உனக்கு வரும் வாய்ப்பை எப்பொழுதும் நழுவ விட்டு விடாதே. வாய்ப்பு சில முறைதான் வரும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்துபவனே வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறுவான். குழந்தையே, உனக்கான அந்த வாய்ப்பு இதோ வந்து கொண்டே இருக்கிறது உன்னை நோக்கி. அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய். உனக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் எப்பொழுதுமே உன் சாய் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. நீ கேட்ட வரமெல்லாம் உனக்கு தப்பாமல் நான் தரப்போகிறேன். இனி எதற்குமே கலங்காதே, தைரியமாக இரு. நான் உன்னோடுதான் இருக்கிறேனே. எதற்காக இந்த பயம் உன் மனதில்? மிகப்பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள். சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்ற பழகு. எப்படி உன் வாழ்க்கையில் நீ இருக்க வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்களோ அல்லது மற்றவர்களோ அதை முடிவு செய்யக்கூடாது குழந்தையே. எப்பொழுதும் ஒரு தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். என் வாழ்வை மேம்படுத்த என் அப்பா எனக்கு உறுதுணையாக இருப்பார். நிச்சயமாக என்னை வாழ்க்கையில் வெற்றியடைய வைப்பார் என்ற சிந்தனையை, என்ற வார்த்தைகளை, நல்ல எண்ணங்களை மீண்டும் மீண்டும் உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சொற்கள் போல் உன் வாழ்வும் அப்படியே ஆகிவிடும். எப்பொழுதுமே முன்னேறி செல்லும் பொழுது உன்னுடைய காதுகளை மூடிக்கொள். இல்லையென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் சொல்லும் வார்த்தைகளாலேயே, உன் காதில் விழும் வார்த்தைகளாலே நீ விழுந்தே விடுவாய். உன்னுடைய பிரார்த்தனைகளும் உன்னுடைய நம்பிக்கையும் உன் கண்ணிற்கு புலப்படாதவை. ஆனால் முடியாதவற்றையும் நிகழ்த்தி காட்டும், நடத்தி காட்டும் ஆற்றல் கொண்டவை உன் நம்பிக்கையும் உன்னுடைய பிரார்த்தனையும். குழந்தையே, எப்பொழுதும் நீயாகவே இரு. மற்றவர்களுக்காக உன்னுடைய எண்ணத்தை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்களுக்காக மாற வேண்டும் என்று நினைத்தால் நீ உன்னையே மாற்ற வேண்டி வரும். எதையுமே நீ நினைத்த மாதிரி உன்னால் செய்யவே முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் இது அவர்களுக்கு பிடிக்கும் என்று செய்ய வேண்டி வருமே தவிர, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை உன்னால் செய்யக்கூட முடியாது. ஏன் நினைத்து கூட பார்க்க முடியாது. எனவே என் குழந்தையே, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டுமே தீர்க்கமாக செய். உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி வழியும். உன் வாழ்வில் சந்தோஷத்தை நிகழ்த்தவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் எந்த நொடியும் மறந்தே விடாதே. உன் வாழ்க்கையால் அவர்களுக்கு பதில் சொல்ல பழகு. உன்னுடைய தலை நிமிர நிமிர நிச்சயமாக உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தியவர்கள் அனைவரும் தலை குனிய செய்வார்கள். இது நிதர்சனமான உண்மை. மற்றவர்கள் விருப்பத்திற்காகத்தான் வாழ வேண்டும் என்றால் அப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு பொழுதும் வாழாதே என் கண்மணியே. ஏனென்றால் இது உன் வாழ்க்கை. இந்த கிடைத்திருக்கும் அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ், நிம்மதியாக வாழ். மற்றவர்களிடத்தில் அதிக உரிமை இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அதிகமாக பேசி வருந்துவதை விட மௌனமாக இருந்து மற்றவர்களுக்கு தொல்லை தராமல் இருப்பதே மிகவும் நல்லது. உன் வாழ்க்கையை நீ பார். உன்னை மாதிரியே மற்றவர்களையும் நல்லவர்களாகவே எப்பொழுதும் நினைத்து விடாதே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனநலன்களையும் குணநலன்களையும் கொண்டவர்கள் என்பதை மறந்து விடாதே என் கண்மணியே. பணம் மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் நல்ல குணத்தை தராது.
பணம் அதிகமாக இருப்பவர்கள் நல்லவர்கள், குறைவாக இருப்பவர்கள் தீயவர்கள் என்ற எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறி. யாராக இருந்தாலும் நல்லவர்களா தீயவர்களா என்பதை ஆராய்ந்து பின் அவர்களோடு பழகு. உன் வாழ்வு மகிழ்ச்சியான பாதையில் செல்வதற்கு உன் சாயப்பா உத்திரவாதம் தருகிறேன். எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை தவறாகவோ பொய்யாகவோ போய்விட உன் அப்பா விடுவேனா? நிச்சயமாக விடமாட்டேன். நீ என் பிரியமான குழந்தை. உன் சாயப்பா உனக்காக கூறும் அருள்வாக்கோ சத்திய வாக்கோ எப்பொழுதும் பொய்யாகாது. நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். உன் மனதில் தான் வசித்து கொண்டிருக்கிறேன். உன் வீட்டில்தான் நிரந்தரமாக அமர்ந்தும் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது, நடைபெறவும் நான் விடமாட்டேன். என் பார்வை உன் மீது எப்பொழுதும் உள்ளது. ஏதாவது மனம் வருத்தம் வந்தாலோ சோகம் வந்தாலோ என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் நாமஸ்மரணத்தை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. அப்பொழுதே ஒரு புது தெம்பு உன் மனதில் படர்வதை நீ கண்கூடாக உணர்வாய். உடனே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான பாதையும் வெளிச்சமும் உன் கண்களுக்கு கண்கூடாகவே தெரியும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நிச்சயமாக கிடையாது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் யாரையும் நான் கைவிட்டதும் இல்லை, விலகி சென்றதும் இல்லை. நான் இருக்கிறேன். ஓம் சாயிராம்.